வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பரோட 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த பெரிய கேண்டில் ஸ்டிக் தான் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். ஒரு பெரிய ட்ராப்பை ஒரு கேப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 368 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அனாலிசிஸுக்கு கான்ஸ்டண்ட்டாக 10 மணிக்கு பார்க்குற எல்டிபி தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் அடுத்த கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா 268 பக்கமாக ஓரளவு கான்ஸ்டண்ட்டாக மார்க்கெட் நின்று இருக்கு. இந்த ட்ராப்பில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய அடுத்த டார்கெட்டான 366 மார்க்கெட்டு தொட்டு இருக்கு. இது ஏன் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத பற்றி பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஓரளவு 370லேருந்து படிப்படியாக சரிவை சந்தித்து 367.6 வரைக்கும் வந்து இறுதியாக 370 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 369 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று மார்க்கெட் ஏன் இந்த மாதிரி கன்சாலிடேட் ஆகிருக்கு அப்படின்னா கிறிஸ்மஸ் ஹாலிடே அந்த செஷனில் இருந்தனால மார்க்கெட்டில் ஓரளவு ஏற்ற இறக்கங்கள் குறைவாக இருந்திருக்கு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வர ட்ரேடர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த செல்லிங் ஆரம்பிக்கிற சமயத்தில் 382 அப்படின்ற இடத்துலேருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செல் பண்ணிட்டு வரோம். அதை ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் 366 தான் நம்ம எதிர்பார்க்குற மேக்ஸிமமான டார்கெட் ஜோன். 366லேருந்து 360 வரைக்கும் இதுக்குள்ளே மார்க்கெட் மறுபடியும் பையிங்க்கு சாதகமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். எதனால் அப்படின்னா ஒரு லாஜிக் என்ன லாஜிக்னா, காப்பர் மார்க்கெட் 320 அப்படின்ற இடத்துலேருந்து மூவ் ஆரம்பிச்சது. 2 கான்ட்ராக்டை சந்திச்சிருக்கு இந்த பையிங் ட்ரெண்டில். ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போமே, 310லேருந்து ஆரம்பித்த மார்க்கெட் 412 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் மார்க்கெட் மேலே போன 100 பாயிண்ட் மார்க்கெட்டை 50 பாயிண்ட் சரிவை சந்திச்சு 50% ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் தொட்டாச்சு. மறுபடியும் மார்க்கெட் வந்து தொடர்ந்து செல்லிங்க்கு சாதகமாக இருந்ததுன்னா அதோடைய லாங் டேர்ம் ட்ரெண்ட் மாறுது அப்படின்றது மாதிரி அர்த்தமாயிரும். அப்படி ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கன்சாலிடேஷன், ஒரு கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நடக்கணும் மார்க்கெட்டில். அது நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரேடிங்கை தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியும். இதனால் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நல்ல லாபத்தில் இந்த டவுன் சைடு மார்க்கெட்லேயும் இந்த செல்லிங் நடந்த மார்க்கெட்லேயும் நல்ல லாபம் பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. அதனால் என்னென்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட்டோட டைரக்ஷனை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் அணுகுமுறையாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அதனால் இந்த 366 இந்த இடத்துல மார்க்கெட் ஒன்று கன்சாலிடேட் பண்ணணும், இல்லை நமக்கு தெளிவான ஒரு டைரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணுவோம். இது நியூ இயர் எண்டாக இருக்கிற காரணத்தினாலே நம்மளால் பெரிய ட்ரேடிங் முடிவும் எடுக்க முடியல. கொஞ்சம் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். கொஞ்ச நாள் பார்ப்போம். ஒரு சில நாட்கள் வெயிட் பண்ணி மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்ஷனை ரீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சதுன்னா அந்த இடத்துலேருந்து நம்ம ட்ரேடிங்கை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.